ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது வரைக்கும் சன் டிவியில் ரேடனோட ப்ரொடக்ஷன் ரொம்பவே சூப்பராக ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ணி ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 500+ எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு சீரியல் இப்போ வந்து எண்டுக்கு வரப்போகுது. அதை பற்றின அஃபிஷியலான அப்டேட்டும் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொன்னி கேர் ஆஃப் ராணி இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அதனால தான் ஷேர் பண்ணல. அஃபிஷியலான அப்டேட் வந்து அவங்க குரூப்பாக ஃபோட்டோ, அதாவது லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்ட அந்த குரூப் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி முடிய போகிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் வந்து வர 20, அதாவது ஜான்வரி 20யோட எண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரொம்பவே எமோஷ்னலாக தான் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் நடித்த பிரபாகருமே இது என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல், ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருந்தாரு. பொன்னி சீரியல் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு சீரியல், ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எலிசபெத் மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த குரூப் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி எமோஷ்னலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே கனெக்டான கேரக்டர், ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரேடனோட ப்ரொடக்ஷன்னாலே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி பொன்னி கேர் ஆஃப் ராணியும் நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் தான் பொதிகையில். நல்ல ஒரு டிஆர்பியும் வாங்கினாங்க பொதிகையில் அந்த டிஆர்பி பெரிய விஷயந்தான். இப்போ அந்த சீரியல் எண்டாக போகுது. ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கலைஞர் டிவி பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு மறுபடியும் புது சீரியலில் நம்ம ராதிகா மேம் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன, இந்த சீரியல் முடிகிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.